உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு 2026, அதாவது ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷப ராசியில இந்த 2026 பிறக்கிறது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த வருடம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எளிமையானவர்கள். கடகராசியில் இருக்கிறவங்க எதற்கெடுத்தாலும் அவங்க மனசுல இருந்து அன்பை காட்டிடுவாங்க, பாசத்தை காட்டிடுவாங்க. அது போக கண்ணுலையுமே தண்ணி அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அழுதுருவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷ காலமாகவே நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னா எல்லா பாதிப்புகளும் பட்டாச்சுங்க. இதற்கு மேல் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ சொல்றேன், இந்த 2026 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார். எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறைங்க? 12 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படி வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசியை, உங்களுடைய லக்னத்தை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருத்தா கண்டிப்பா அந்த ராசியை விட்டு போவார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரையுமே நம்பாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. யாரையுமே நம்பாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் பலிக்கும். ஏன்னா இதற்கு முன்னாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பினவர்கள் எல்லாருமே உங்களை ஏமாத்தினாங்க, துரோகம் பண்ணாங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போனோம் அப்படிங்கிற பேரோட தான் இன்னைக்கு பணம் கொடுத்து ஒரு பிஸ்னஸ்ல சேர்ந்து பல கோடிகள் பல லட்சங்கள் எல்லாத்தையுமே ஏமாந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் டாக்டரா இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்றாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் அந்த குரு உச்சமாவதால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக கடகராசிக்காரங்களுக்கு உதயமாகிறது. இந்த மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த முயற்சிகள் பண்ணாலும் சரி, எந்த பிசினஸ்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா பண்ணாதீங்க. அந்த மார்ச் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இல்லைன்னா அடுத்தவங்க உங்களை ஒரு பிசினஸ் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்க ஒர்க்கிங் பார்ட்னரா வர்றாங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு அதை செய்யாதீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சரௌண்டிங்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை செய்யற மாற, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நாம ஏதாவது ரூபத்துல பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தோடு நீங்க இந்த மார்ச் மாசத்துக்குள்ள எது செஞ்சாலும் மாட்டிக்குவீங்க. அது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு மெயினா பிரச்சனையே
மக்களால் தான். உங்கள் மக்கள் தலையெடுத்து அந்த மக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த மக்கள் காட்டக்கூடிய அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல அப்படின்னு எத்தனை பேர் வேதனைப்படுறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது போக அந்த மக்கள் படிக்க வச்சும் சரியாக படிக்கலை, இன்னைக்கு தவறான வழியில் போகிறாங்க, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டாங்க, இதுவும் உங்கள் சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணி ஒரு காதல் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு உங்கள் பேச்சு மீறி எத்தனை பேர் போயிருக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த மக்களால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம், ஒரு பாசம், ஒரு அன்பு, அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த மக்களுக்கு படிப்பு நல்லா வரும், அந்த மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் அழகு பார்க்கலாம், பேரம்பேத்தி எடுத்து அழகு பார்க்கலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் கடகராசிக்காரராகிய உங்களுக்கு இருக்கிறது. அது போக உங்களுடைய வாழ்க்கையிலுமே நிறைய பேர் மனஸ்தாபம், மன கஷ்டம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மன வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்படவும் வேண்டாம். அதிலிருந்து மேலக்கூடிய ஒரு தெளிவான வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. இது போக கடகராசியில் பிறந்த அந்த பெண்மணிகளுக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா, தாராளமாக இந்த பீரியடில் செய்யலாம். இல்லை பிஸ்னஸ் பற்றிய யுக்திகளை நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ கணவனும் பிஸ்னஸ் பண்ணலாம், மனைவியும் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை கணவர் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், மனைவி பிஸ்னஸ் பண்ணலாம். இது மாதிரி நல்லபடியாக பிஸ்னஸ் செய்து அதன் மூலியமாக ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த 9ஆம் இடம் என்பது குருவுடைய வீடு. அப்போ அந்த குருவுடைய வீட்டை குருவே பார்க்குறாருன்னு வைங்க, இது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வைப்பட்ட இடம், அந்த ஒளி படும்போது கண்டிப்பாக அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பாக்கியத்தால் இங்கே வெளிநாடு போவீங்க, இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தன் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. இல்லை வெளிநாட்டில் குடும்பத்தோடு இருந்து இது வரைக்கும் நாம் அங்கே சம்பாதிச்சது போதும், பசங்க படித்தது போதும், இதுக்கு மேல் நம்ம தாய்நாட்டுக்கு போய் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் இப்படின்னு முடிவெடுத்தாலும் இதுவும் நடக்கும். இங்கிருந்து அங்கே போகிறவங்க போகலாம், அங்கிருந்து இங்கே வர்றவங்க வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரில், இல்லைன்னா யுஎஸ்ஏல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், ஸ்பெயினில், சுவிட்சர்லாந்தில், நார்வேல, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகளில் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டங்கள் தீர்ந்து, அந்த வேதனை தீர்ந்து இப்போ தொழிலில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, ஒரு பிஸ்னஸ்லையுமே ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. ஒவ்வொருத்தருக்கு ப்ரமோஷன், அதுக்கு எதிர்பார்த்து அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், அது சம்பளம் அதிகம் கிடைக்கும். அது மாதிரி வாய்ப்புகளும் இந்த பீரியடில் நல்லா இருக்குது. சார் எல்லாமே நல்லதாகவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, நெகட்டிவ் பலனே இல்லையா? 100க்கு 90% இல்லைப்பா. உங்களுக்கு எல்லாமே நல்லது சொல்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த வாயே வருது. ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக தான் இருக்குது. நீங்க பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தில் கிடைத்த அனுபவங்கள், அந்த அனுபவத்தை வச்சு மட்டும் இந்த டயத்தில் வாழ்வதற்கு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்கள் வாழ்க்கை
உங்கள் கையில். இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க. யாரையுமே நம்பி எதுலேயுமே சேராதீங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுக்காரங்க, இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்ட் சர்க்கிள், யாரையுமே நம்ப வேண்டாம். நீங்கள் வாழ்வதற்கு, உங்களுடைய குடும்பம் வாழ்வதற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய மனசுக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நம்ம குரு தட்சிணாமூர்த்தியவே சொல்லலாம். வியாழக்கிழமை நாளில் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் இட்டு தாராளமாக நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாம். அது போக ஏதாவது நதிகளில் நீராடுவது, அதுவும் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே நீராடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தோஷம் விலகும். அப்போ அந்த நதிகளில் நீராடி வந்தாலும் நல்ல விஷயந்தான். டோட்டலாக நீங்கள் நிறைய பேர் நான் போடுற பதிவு பார்த்துட்ருக்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு நான் பார்த்துட்ருக்குறேன். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த வருடம் 2026ஆம் வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுப யோகத்தில், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்குது. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு படு மோசமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 2025 இருந்த கஷ்டம் உங்களுக்கு 2026 இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல பலன்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமத்து சனி பரிபூரணமாக உங்களுக்கு விலகிருச்சு. ராகுவும் கிட்டத்தட்ட போகக்கூடிய நிலை தான், ராகுக்கு எதுவும் போகக்கூடிய நிலை தான். குருவும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு மறைஞ்சிருந்துச்சு. இந்த குருவும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துடுவார். எல்லா கிரக நிலைகளும் ஓரளவு கொஞ்சம் பொசிஷன் மாறுது. அதனால் அப்பாடா அப்படின்னு நீங்கள் ஒரு மூச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் தான் இருக்குது. கெடுபலன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க இந்த வருடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். நீங்கள் 100% அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள், அதே மாதிரி கோச்சாரத்தில் கிரக நிலைகள், இப்போ என்ன திசாபுத்தி அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். கிடைக்குது ஒரு 100% அக்யூரேட்டான பலன்கள் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்திலேயே இந்த வருடம் பார்த்திங்கன்னா நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான வருஷம். 2026 அப்படிங்கிறது குரு 12ல் இருந்தாலும் உங்களுக்கு 6ஆவது மாதத்துக்கு அப்புறம் குரு வந்துடுறாரு, உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு. பொதுவாகவே நிவர்த்தி, நல்ல நிவர்த்தி. அதே மாதிரி பாக்கிய சனியாக மாறுகிறாரு. சனி பாக்கிய சனியாக மாறுகிறாரு. ராகு அஷ்டமத்தில் இருந்தாலும் இந்த அஷ்டம பலன்களை உங்களுக்கு செய்ய மாட்டாருங்க. இந்த ராகு அஷ்டம பலன்களை உங்களுக்கு செய்ய மாட்டார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சனி பாக்கிய சனியாக இருக்கனால பல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. அதனால் கவலையப்பட வேண்டாம். ராகுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். இந்த அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் செய்கிறது தப்பா ரைட்டான்னு தெரியாது. அதே மாதிரி நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்குண்டான பலன்களே கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செய்து என்னென்னா துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு ராகு காலத்தில் சனிக்கிழமை போடுங்க. சனிக்கிழமை 9லிருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலமாக இருக்குது. அந்த டைமில் துர்க்கை வழிபாடு அல்லது காளி, ஏன் சொல்கிறேன்னா காலத்தை வென்றவள், அதனால் காளி வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மன தைரியத்தை வளர்த்து விட்ரும். சரி, நான் புதுசாக இந்த வருடமாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா
ஆரம்பிக்கலாம். அஷ்டமத்து சனி நீங்கிருச்சு. சகல விதமான சௌபாக்கியம் கொடுக்குது. 9ல் தான் வந்து சனி இருக்கார். 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானா, அதுலேயே குரு இருக்கார். அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. உழைக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிறைய நல்ல அமைப்புகள். அவையா பாஸ் பண்ணவையா ஒரு நிமிஷம், ஏசி போடு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குரு 12லேருந்து 6 பார்க்குறாரு. கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். உழைச்சிங்க அப்படின்னாலே கை மேலே பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வருமானம் வர்றதில் தடைகளை உண்டு பண்ணுவார். இந்த தடைகளை நீக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. அதுவே போதுமானது. கணபதி வழிபாடு, காளி வழிபாடு, இதை 2மே இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையிலிருந்து விடுபட்டு சக்ஸஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல யோக பலன்கள் வேணும் அப்படின்னா இந்த 2 சிம்பிளான வழிபாடு. பொதுவாகவே நான் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதனால் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு இருக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. கணபதி வழிபாடு பண்ணுங்கள். காசு பணம் வந்துடும். தொழில் மூலிமா நல்ல வருமானம் பார்க்கணும் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள்லாம் போக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் முக்கியமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு பெரும் தொகை இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வரும். தொழில்நாட்டுக்கு தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியது 12ஆம் இடத்துல இருக்க குருனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு வந்து உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஒரு சிலருக்குல பிஸ்னஸே மாற்றுறது, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருக்குது. தொழில் ஸ்தாபனத்தை வேறு இடத்துல மாற்றி சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். இவ்வளோ நாள் எந்த விஷயத்தினால தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் அகலப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்யலாம். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய பேத்துக்கு வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, அந்த உத்தியோகம் வந்து இந்த இடத்துல நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தானாக தேடி வரும். உங்களுக்காகவே கால்ஸ் வரும். அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்கள். எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பொதுவாகவே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து குடும்பத்தில் கையதில் தெரியுதுமா, ஏமா அப்படி பண்ணுற? குடும்பத்தில் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து அவ்வளோ பிரசித்தியாக நான் சொல்ல மாட்டேன். அதனால் குடும்பத்தில் வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமாக வார்த்தைகளை விடுங்க. வெளியில் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரை வந்து குடும்பத்தில் இறக்கி வச்சிடாதீங்க. பொதுவாகவே வந்து கடக ராசி நேயர்கள் வந்து கடக ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட ஃபேமிலியில் தான் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட உங்கள் டென்ஷனை காமிக்காதீங்க. அது வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ரொம்ப எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது குடும்பத்தில் தான் இருக்கணும். அதனால் குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி, பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்கள உங்கள் மனசை நோக்கடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி போயிடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. வருமானத்தில் தடைகள் இருக்கும். ஆனால் அந்த வருமானம் வந்தே தீரும். அதனால் கால தாமதமாகி வருமே தவிர வராமல் போகாது. சரி, சனியோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. கடனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அத்தனை கஷ்டமும் உங்களுக்கு தீரப்போகுது. இந்த 2026ல் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் அமையும். உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கடனுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு உத்தியோகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கடன் தீர்ந்துடும். ஆனால் இந்த சனி எங்கே பார்க்குதோ அங்கே நிவர்த்தி கட்டாயம் பண்ணும். ஸோ சனி 6ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்துலேருந்து 6 பார்க்குது. 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், வழக்கு. ஸோ கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் நிவர்த்தி ஆயிரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது. உங்கள் மேலே யாராவது கேஸ் போடுறாங்க, இல்லை நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக அந்த கேஸ் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். கால பைரவர் வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வந்து ஒரு முறையாவது கால பைரவர் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக பாதிப்புகளை
கட்டாயம் உண்டு பண்ணும். அதனால் கவனமாக இருக்கணும். ஏன் ஹெல்த் ரீதியான இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்களா, அந்த மன உளைச்சல்லாம் சேர்ந்து உடலை கட்டாயம் பாதிக்கும். முக்கியமாக அஷ்டமத்தில் ராகு இருக்குது. செவ்வாயும் ராகுவும் கோச்சாரத்தில் சேரப்போகுது. எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி எண்டில் மார்ச் மாதம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாயும் ராகும் சேரும்போது, அஷ்டமத்தில் சேரும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சர்ஜரி கண்ட அமைப்பு இருக்குது. உடல் ரீதியாக மருத்துவ செலவு இருக்குது. சனியும் செவ்வாயும் 9ல் சேரும்போது கடுமையான போட்டிகள் நிலவும். அதே மாதிரி போராட்டமாக இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தை செவ்வாய் இழுத்து முடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 48 நாளைக்கு தான். அதனால் நீங்கள் பெரிய லெவலில் மன உளைச்சல் ஆகணும்னு அவசியம் இல்லை. 2026 வந்து ஐயோ என்ன நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே இப்படி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 48 டேஸ் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேருது அப்படின்னா அந்த போராட்ட வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாக போயிடும். அதனால் கவலையப்படாதீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் சலிச்சு போயிடும்ல. அதனால் காரமும் கசப்பு எல்லாமே மாறும். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் எல்லாமே இருக்கணும். கஷ்டங்களும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும், நல்ல ஜாலியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய வெளியூர் பயணங்கள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு குருநாதர் வழிபாடு, கோவில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, உடனே வேலை கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை இது எல்லாமே இருக்கும். நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு மேலே எத்தனை பிரச்சனைகளோ அத்தனையுமே நிவர்த்தி. 6 மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து சந்தான பிராப்தம் நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. இந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க. குரு வந்து 5ஐயும் பார்த்து 9ஐயும் பார்க்குறதுனால சந்தான பிராப்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இவ்வளோ நாளாக இல்லைன்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உடனடியாக அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்குலாம் வந்து திருமண பிராப்தம், லவ் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வருடத்தில் வந்து பர்மிஷன் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த வருடம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப்பாக சொல்லுங்கள். அது வந்து ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது அந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணம் அப்படின்னு சொல்கிறது. குரு வந்து உங்களை ராசியிலேருந்து 5, 7, 9 பார்க்குறாரு. அதனால் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு திருமணம் ஆகும். அதுவும் காதல் கல்யாணம். மனதுக்கு பிடித்த விரும்பிய நபர்களையே கரம் பிடிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பிரிந்த காதலர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், பிரிந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பாக பிரிவினை உங்களுக்கு வந்து ஷேர் வந்து சேராமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் குடும்பத்தில் அனுசரித்து போங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸு. அஷ்டமத்தில் ராகு இருக்குது. முன்பின் தெரியாத நபர்களுடைய வந்து சோஷியல் மீடியாவில் பழகாதீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு பயணம் பண்ணும்போது, ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க, தனியாக போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட சொல்லணும். கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன், நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, எப்போ ரீச் ஆவீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் போய் தேடி ஆறுதல் தேட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேர் ஆபத்தாக முடியும். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கெல்லாம் கலங்கப்படுற மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால் 8ல் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்லதில்லை. முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. அதனால் கணவரிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கிறது, அவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக அவேர்னஸாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சேலை மேலே முள்ளு பட்டாலும் முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேதாரம் சேலைக்குத்தானே தவிர, அதனால் நீங்கள் மனசு உறுதியாக இருந்துட்டு இந்த சொசைட்டியை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம இந்த சொசைட்டியில் வாழணும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம கண்டிப்பாக மனசை பாதிக்கும். ஸோ அதனால் வருமுன் காப்போம் தான். அதனால் நீங்கள் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது வீட்டில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு
பிடிச்சிருக்கு, வீட்டில் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயத்த செய்யாதீங்க. உங்கள் கணவரோ தந்தையோ வேண்டான்னு சொல்லிட்டா அது தப்பான விஷயம், சொல்ல முடியாத விஷயம். அப்படின்னால அது ஷேர் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமே தவறான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருந்தாலும் அதை நீங்கள் தியாகம் பண்ணிடுங்க. இதை விட பெட்டரான விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதனால் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருந்துக்கங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது, நிறைய நன்மைகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு. புதுசாக சாதிக்கிறதுக்கு நல்ல வருடம் இது. புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இருக்குது. உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க இந்த வருடம். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, ராகு வந்து நிறைய காசு பணத்தை சம்பாரித்து கொடுத்துருவார். 8ல் இருந்து உழைக்காத வருமானங்கள், லஞ்ச லாவணிகள், இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஆனால் கவனமாக இருங்க. ஏன்னா 2ல் கேது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக குருவோடைய அனுகிரகம் இல்லாத போது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு எடுத்து வைக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நிறைய பேரோட சொசைட்டியில் அறிமுகமாகிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, அது மூலிமா உங்களுடைய கெரியரை இன்னும் பெரிய லெவலில் க்ரோத் பண்ணுறது, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறை இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ராகு ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமாவது உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாரு. அது மூலிமா பெரிய லெவலில் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து திரையிடுறது, நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுறது, அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் அமைய போகுது. அதனால் உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா ராகு கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஏன் அப்படின்னா ராகு பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. ராகு கேதுக்கள்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஸோ அழியாத ஒரு விஷயங்கள். ஸோ மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு, கடக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி, இப்போ அஷ்டமத்து ராகு. ஸோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே யோசித்து எடுக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவை. 2ஆம் இடத்துல கேது. நீங்கள் பேசக்கூடியது வந்து நீங்களே உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் எமோஷனலாகி சொல்லும்போது அது வந்து மீமாக மாறுறது, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறது, சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறுறது, அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ராகு வந்து இருக்கக்கூடிய பதவிகளை, கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்குறது, நீங்கள் செஞ்ச ஊழல் வழக்குகளை, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சதை பெருசாக தப்புங்கிற மாதிரி கொண்டு போகிறது, அதனால் கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு அதிருப்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை உண்டு பண்ணிடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வழிபாடு, பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் பண்ணணும். அது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். பொதுவாகவே வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் தெய்வத்தோட கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கால சூழ்நிலை சரியில்லை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் கிரகங்கள் இருந்தால், முக்கியமாக கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய எப்போ பார்த்தாலும் டிவியில் உங்களோட பேர் வரும், ஆனால் அது நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும், அரசியல்வாதிகள் வந்து ஜெயிக்கணும், மக்கள் உங்கள் மனசில் வரணும் அப்படின்னா, மக்களுடைய மனசில் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போது நீங்கள் அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் குரு பலம் வர்றது, அதனால் இந்த உபாசனைகள் எடுக்கிறது, தெய்வ சித்திகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு காசு பணத்தை சேர்த்துறதுல இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள் இருக்காது. அந்த கஷ்டத்துலலாம் இருந்து படிப்படியாக வந்து வெளியில் வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா 2020க்கான ஆண்டு பலனா நம்ம கடகராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் 2026 ஆண்டு புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல உங்க கடகராசி பொறுத்தளவில் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியில வந்து உச்சம் பெறார். இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனியில் பிடியில நீங்க இருந்திருப்பீங்க.
அந்த அஷ்டம சனி பிடியில வந்து பார்த்துட்டீங்கன்னா பல போராட்டங்கள், வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள், சங்கடங்கள், கசப்பான நிகழ்வுகள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காதா, நினைச்சது எல்லாமே கைகூடு வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026க்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களா நிகழப்போகிறது. உங்க ராசியோட அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பு சந்திரன். அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026ல குரு பிளஸ் சந்திரன், குரு சந்திர யோகத்துல இந்த 2026 உங்களுக்கு வரப்போகுதுங்க. அது இல்லாம உங்க ராசியில குரு உச்சம் பெறாரு. இந்த உச்சம் பெறும் பொழுது எப்பவுமே சுபகிரகம் தன்னுடைய ராசியில வந்து உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். நீங்க வந்து இந்த வருடத்துல கோவத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவுல வந்து முன்கோபங்கள் அதிகம், ஆசைகள் அதிகம், கற்பனைகள் அதிகம். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களை எல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகளா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாம நடக்கும். இதே 2025 வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், மனக்கசப்புகள், குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாமே நிகழ்ந்திருக்கும். அதே இந்த வருடம் இந்த 2026 வருடத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கைகூடி வரும். ஒரு நல்ல காரியங்கள் வீட்டுல நமக்கு நடக்கும். மன நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். கடகராசி பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா 2025 திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தடங்களும் பாதிப்புகளும் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2025 உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா 2026 ஒரு மங்களகரமான ஒரு சுப நிகழ்ச்சியான குரு பகவான் உங்க ராசியில இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வந்து திருமணங்கிறத தடங்கள் இல்லாம நீங்க நினைச்ச வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளா இந்த 2026 இருக்க போது. அதனால நீங்க முழுமையா வந்து இந்த 2026 நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா திருமணம் பண்ணாமையே இருந்திருக்கலாமே, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம சண்டை வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026 கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 கண்டிப்பா இருக்க போது. புதிய தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையில் உருவாயிருக்கும். நீங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க, ஒருத்தருக்கு அடிமையான தொழில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த 2026 நீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் முதலாளியா உட்காரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 உங்களுக்கு நிகழ போகிறது. ஸோ வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, உயர் பதவிகள் தேடி வராமல் இருக்கும், ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ஆண்டு பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதிய தொழிலும் உயர் பதவிகளும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கடகராசிக்காரங்க கடல் சார்ந்த தொழில் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த 2026 புது மனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். 2025 நீங்கள் வீடுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா பாதல் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். வீடு கட்டியுமே உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம சொந்த வீடு கட்டி நிம்மதி இல்லையே, வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த 2026 சொந்த வீடு அமைப்புக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அந்த வாய்ப்புகள் இங்கே தவற விடாம கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகளாக இருக்கும். வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் உங்களுக்கு பல இடையூறுகள் வந்திருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத விரைவு செலவுகள், விபத்துகளாக இருக்கும். காரு ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்துருப்பீங்க. போக்குவரத்தில் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கும். அதே அஷ்டம் சனியினோட தாக்கம் உங்களுக்கு இருந்தனால
அந்த பாதிப்புங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். இதே 2026 உங்களுக்கு வாகன அமைப்பு யோகம் கண்டிப்பாக இருக்கிறதுனால உங்களை வாகனத்தினால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்தில், டிரான்ஸ்போர்ட்டில், ட்ராவலிங் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வந்து 2025 ஹாஸ்பிட்டலில் செலவு நிறைய பேர்த்துக்கு விரயங்கள் பண்ணியிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, கண்வலி சம்மந்தப்பட்டது, தீர்க்க முடியாத வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 2026 உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலவு கம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 கண்டிப்பாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம், இடம் வாங்குறதுக்கு, வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு, பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜென்மச்சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இருந்துட்டு வந்தது. இப்போ அது மேசராசிக்கு மாறும் பொழுது, உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறும் பொழுது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் சிம்மத்தில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கிரகநிலைகள் அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு உறுதுணையாக இருந்து தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உயர் பதவிகளில் வந்து உங்களுக்கு பேரு புகழ் வரப்போகுதுங்க. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 2026 ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டங்கள வாய்ப்புகளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த 2026 பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கு. பட் இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நல்ல அமைப்புக்கு கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஜாதகம், நம்மளுடைய இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஜாதகம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.